பச்சையாக சொல்ல போனால் சிலுவை சுமக்க தயாராக முன்வருகிறவர்கள், ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள் யார்? அவர்கள்தான் கடவுளிடம் அன்பு வைத்திருப்பவர்கள் என்று அவர் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்றால், இந்த விதத்தின் மூலமாக அடையாளம் வேண்டுமா, நீ வேற நம்பிக்கைக்கு போய்விடு, பொய்யானதை நம்பு, சரியா? உனக்காக நான் ஒரு வஞ்சக ஆற்றலை வைத்திருக்கிறேன், அங்கே போய்விடு, அப்போதுதான் அதில் இன்பம் காணும். நீ எதில் இன்பம் காண்கிறாய்? தீமையில் இன்பம் காணும். நீ தீமைனா எல்லாரும் இங்கே என்ன பண்ணுவாங்க, மனித சட்டத்தின்படி உள்ள தீமையை நினைத்து கொண்டு சினிமாவில் வரக்கூடிய வில்லன் போன்றவர்களை கற்பனையில் பார்ப்பார்கள். சினிமாவில் வரக்கூடிய வில்லன் என்பது மனித சட்டத்தின் அடிப்படையில், மனித மரபின் அடிப்படையில் வரக்கூடிய வில்லன், கடவுளுடைய பார்வையில் அல்ல. கடவுளுடைய பார்வையில் யார் வில்லன் என்றால், கடவுளின் உறவை வேண்டாம் என்று நிராகரிப்பவர்கள் தான் கடவுள் பார்வையில் தீமையில் இன்பம் காண்போர். தீமைன்னா சாவு, சாவு கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் தீமையில் இன்பம் காண்போர். அப்போ சாவை தேர்ந்தெடுத்தவர்கள் ஆகிறார்கள். சாவை தேர்ந்தெடுப்பதால் அவர்களுக்கு தீர்ப்பளித்து சாவு என்று அவர்களுக்கு முடிவு தந்து விடுவார். எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த சாவை என்று அங்கே சொல்ல இருக்கிறார். எனவே இந்த மதங்கள் இதுவரை பார்த்தோம் அல்லவா, இவர்கள் எல்லாம் இந்த அடையாளங்களை நம்பி தங்களுடைய கோட்பாடு தான் கடவுள் ஏற்படுத்திய கோட்பாடு என அவர் அடையாளம் செய்கிறார் அல்லவா அப்படின்னு இவர்கள் நம்புகிறார்கள். அதுதான் போலியான வல்ல செயல் என்று திருவிழத்தில் சொல்லப்படுகிறது. போலினா மீட்பு தராத வல்ல செயல்கள், மீட்பு தரும் வல்ல செயல்கள் இருக்கிறது, மீட்பு தராத வல்ல செயல்கள் இருக்கிறான. மீட்பு தரக்கூடிய அப்படின்னா உண்மையான வல்ல செயல் எதுன்னா நம்ம புனிதர்கள்லாம் செய்கிறார்கள் அல்ல, புதுமைகள். நற்கருணை பால் நம்பிக்கை வைத்து அன்னைமரியாலை தன் சொந்த தாயாக பார்த்து இருக்கக்கூடிய கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் சில சமயங்களில் புதுமைகள் நடக்கும். புனிதர்களிடம் வேண்டும் பொழுது அது நம்மை மீட்பின் பக்கம் அழைத்து செல்வதால் அது உண்மையான வல்ல செயல், அதாவது மீட்பை தரக்கூடிய வல்ல செயல். போலினா போலியை நம்ப வைக்கும் வல்ல செயல், போலியான வல்ல செயல். கடவுள் தருவது அல்ல, கடவுள் அவர் அழைப்பதால் தருவது அல்ல, சரியா? அதனால் இந்த போலியான வல்ல செயல்களை நம்பி அது பக்கம் போனவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள், அதை எப்படி நம்புகிறார்கள் என்றுதான் இதுவரை பார்த்து வந்தோம். இனி என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இந்த கரெக்டாக நடக்கக்கூடியவர்கள் அதை குறித்து பார்க்க இருக்கிறோம். அதை குறித்து என்ன சொல்றார் என்றால், யாவே எஜமான் பக்கம் 36 போகும்போது, நான் என்ன திட்டமிட்டிருந்தேன் என்றால், எனக்கு உணவு பரிமாறுபவர்களான இவர்களைப் போல் எனக்கு நெருக்கமானவர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும், அதாவது மனித மரபை கடைபிடிப்பவர்களுக்கும் என்னுடைய சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தேன். ஆனால் என் அருகிலேயே இருந்து உணவு பரிமாறும் அடிமைகளான இவர்களெல்லாம் என்னை மதிக்காதவர்கள் என்று இப்பொழுது தெரிந்து கொண்டேன். சரியா? கிட்ட இருந்து பரிமாறாங்க, அவர் வீட்டிலே இருக்கிறாங்க, அங்கே பரிமாறுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே எஜமானனுக்கு வேண்டியவர்களாக தான் இருப்பார்கள். அப்படி எதிர்பார்த்து அவர் சொல்கிறார், சரி இவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம், முதல் வாய்ப்பு அவர்களுக்கு தருகிறார். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அதான் இதுவரை பார்த்த ஏஜி மார்ட்டின் மகாத்மா போன்றவர்களாம் இந்த பணியை செய்கிறவர் போல் அருகிலே இருக்கும் பணியை தருகிறார். அப்படின்னா என்ன, இப்போ உதாரணத்திற்கு அந்த பைபிளை வாசிக்கிறார்கள், பைபிளை கடைபிடிக்கிறதுக்கு அநேக முயற்சிகளையும் எடுக்கிறார்கள். அப்படி எடுப்பதால் நாம் என்ன நினைத்து கொள்கிறோம் என்றால், இவர்களுக்கு கடவுள் மீது அதிக பற்று இருக்கிறது என்று நினைத்து கொள்வோம். தொடக்கத்திலாம் வெந்தோஸ்காரர்கள் யாராவது சந்தித்தால் அவர்களும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினா 15-20 வசனத்தை மனப்பாடமாக சொல்வார்கள். அவர்களை பார்த்தது நமக்கு பயமாக இருக்கும். என்ன பயமாக இருக்கும்? ஐயோ, பைபிள் இந்த அட்டையில் அந்த பின் அட்டை வரையிலும்
கரைச்சி குடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு கத்தோலிக்கர்களும் அவர்களை பார்த்து அச்சம் கொண்டார்கள். நம்மலாம் பைபிளை தொடுறது இல்லையே, இவர்கள் பைபிளை கரைச்சி குடிச்சிருக்காங்களே, அப்போ நிச்சயம் இவங்க தான் நம்மளுக்கு முன்னாடி மோட்சத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம், கணித்தோம். ஆனால் இது போன்று அந்த உவமையில் போட்டு பகுப்பாய்வு செய்து பார்க்கும்பொழுது தான் என்ன தெரிய வருகிறது என்றால், இவர்கள் எல்லாம் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். பைபிளை கரைச்சி குடித்து அந்த பைபிளை மனப்பாடமாக வைத்து கொண்டு அந்த வசனங்களை எல்லாம் எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால், கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக மேற்கோள் காட்ட அந்த திருவிழிய வசனங்களை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் மேலோட்டமாக பார்த்தால் இவர்கள் தான் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று நாம் நினைத்தோம். ஆனால் உண்மையில் பார்க்கும்போது அவர்களெல்லாம் கடவுளை மதிக்காதவர்கள் அப்படிங்கிறத இங்கே அவர் இப்போ கண்டுபிடிச்சது மாதிரி அதில் இப்போ கதை வடிவத்தில் வரும்பொழுது அப்படி சொல்ல வேண்டியிருக்கிறது. அதான் அப்படி சொல்கிறார், இவர்களைப் போல எனக்கு நெருக்கமானவர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் என்னுடைய சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தேன். ஆனால் என் அருகிலேயே இருந்து உணவு பரிமாறும் அடிமைகளான இவர்கள் எல்லாம் என்னை மதிக்காதவர்கள் என்று இப்பொழுது தெரிந்து கொண்டேன். எனவே என் சொத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று இப்பொழுது முடிவெடுத்துள்ளேன்.